வெல்கம் டு கெம்தோலி. இந்த வீடியோல கெம்தோலியோட தமிழ் எலிஜிபிலிட்டி நோட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, கெம்தோலில தமிழ் எலிஜிபிலிட்டி நோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கெம்தோலி ஆப்ல அவைலபிளா இருக்கும். அதுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல போய் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிஎஃப் அங்க ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க அதை படிச்சுக்கலாம். எல்லாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னாலே நிறைய பேர் சொல்றது வந்து 9th 10th வந்து தரவா கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸ்ல 9th to 10th லைன் பை லைனா கவர் ஆயிருக்கு. இதை நான் ஆக்சுவலாவே டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நான் இதை வாங்கி பார்த்தேன் அண்ட் நோட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து புக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைன் பை லைன் ரொம்ப சூப்பராகவே கவர் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை சொல்றேன். லைன் பை லைன் ரொம்ப சூப்பராகவே கவர் பண்ணியிருக்காங்க இந்த நோட்ஸ்ல. இல்ல எனக்கு நோட்ஸ் மட்டும் பத்தாது, எனக்கு பிராக்டிஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் வேணும். டிஆர்பி நடந்த இதுவரையும் நான் ஏன் டிஆர்பியை சொல்றேன் அப்படின்னா காலேஜ் டிஆர்பி இப்ப ரீசெண்டா இருக்குல்ல, அதனால சொல்றேன். இப்ப எனக்கு டிஆர்பி போர்ட்ல இருந்து நடந்த எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் வேணும், எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாவே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு. இந்த மொத்த 3மே, அதாவது நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 600. இதுவுமே உங்களுக்கு ஆப்ல அவைலபிளா இருக்கும். இதையுமே நீங்க வந்து அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸ் மட்டும் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நோட்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வேணும்னாலுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கேட்கலாம் ஏன் ஆப்ல கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நாங்க எங்களால கான்ஸ்டன்டா அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தால தான் நாங்க ஆப் வந்து சூஸ் பண்ணது. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் இவ்வளவு சொன்னாலுமே நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 226 பேஜஸ் இருக்கு. 200க்கு மேல பேஜஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இது வந்து நான் ரொம்ப நேரம் என்னால போன்ல படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க ஹார்ட் காப்பியும் கொடுக்குறோம். பட் அதுக்கு வந்து நீங்க கொரியர் சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதோடைய டீட்டெயில்ஸ், இன்னும் அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும், எனக்கு சில எப்படி சொல்றது, எனக்கு சில பேஜஸ் வந்து ஷோ பண்ண முடியுமா, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த சாம்பிள் பிளஸ் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எதெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நோட்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா அவங்க அதோடைய பிரைஸ், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதோடைய சாம்பிள் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.